கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஆர்டிகல்ஸ் பெருசாக எதுவுமே இல்லை, சரிங்களா? ஸோ ரெண்டு விஷயங்களை ரீகால் மட்டும் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா இந்த இடத்துல discussed peace formula with India says Ukraine foreign minister அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படிங்கிறத ரெண்டு முக்கிய போர்களில் நம்ம தெரிஞ்சுப்போம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரஷ்யா யுக்ரைன் போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பிப்ரவரி 2022 பிப்ரவரி 24 2022 ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆயிடுச்சு நமக்கு, சரிங்களா? இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி இன்னமும் அங்கே ஒரு அமைதியான சூழல் அப்படிங்கிறது இன்னும் திரும்ப கிடையாது. ஒரு இடையில கொஞ்ச நாள் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அங்கிருந்து வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காக எவாக்குவேஷன் ஆபரேஷன்ஸ்க்காக தான் சீஸ் ஃபயர் அதெல்லாமே போட்டிருந்தாங்க, ஓகேவா? ஆனா இன்னமும் அந்த ஒரு போர் முடிவுக்கு வராம தான் இருக்கு. போர் தொடர்ச்சியா நடந்துட்டே தான் இருக்கு, சரிங்களா? அந்த வகையில இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா எதை அதிகமாக வலியுறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டயலாக் அண்ட் டிப்ளமசி அப்படிங்கிறத அதிகப்படியாக வலியுறுத்திட்டே வராங்க. ரஷ்யா கிட்டையும் சரி, யுக்ரைன் கிட்டையும் சரி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்டையுமே அதை தான் வலியுறுத்திட்டே வராங்க, ஓகேங்களா? ஸோ டயலாக் அண்ட் டிப்ளமசி அப்படின்னா நம்ம பீஸை நோக்கி தான் நம்மளோட ஒரு பார்வை அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலுமே நம்ம ரஷ்யாவை எதிர்த்து எந்த ஒரு குரலும் கொடுத்ததில்ல. யுக்ரைனுக்கு ஆதரவாக குரல்களை கொடுத்திருந்தாலும் ரஷ்யாவை கண்டம் பண்ணதில்லை. ஒரு மாதிரி எதிர்த்து ரஷ்யா இதை உடனடியாக நிப்பாட்டி ஆகணும் அந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண கிடையாது. டயலாக் அண்ட் டிப்ளமசி அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டே வரோம். அதே மாதிரி தான் உலகத்தில் இன்னொரு இடத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது. அந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரை எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த மக்களை சார்ந்து தான் இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துல இந்தியாவோட அஃபீஷியல் பாலிசி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறதா நம்மளோட அஃபீஷியல் பாலிசியா இருக்கு, தெரியும், சரிங்களா? இஸ்ரேல் தனியா ஒரு நாடாகவும் பாலஸ்தீன் தனியா அவங்க இண்டிபெண்டா அவங்க ஒரு நாடாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன். அதுதான் இந்தியா தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே வராங்க. ஸோ உலகத்துல தற்போது நடந்துட்டு இருக்க 2 முக்கியமான போர்கள்ல இந்தியாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறத குறித்து தான் பார்த்தோம். அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், இல்லையா? ஸோ அந்த வகையில் எடிட்டோரியல் பேஜ் பார்த்தாலுமே நமக்கு மறுபடியும் எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறத தான் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம அதை நல்லா டீப்பாகவே பார்த்தாச்சு. அடுத்தது இந்தியாவோட ஃபிஸ்கல் டெபிசிட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இந்த மாதம் எவ்வளோ இருந்துச்சு, போன மாதம் எவ்வளோ இருந்துச்சு, அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை கிடையாது, சரிங்களா? ஸோ அடுத்தது சாட்டர்டே நியூஸ் பேப்பர் அப்படின்னா இந்த வாரம் நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூவை எடுத்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூவை கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி பார்க்குறப்ப நமக்கு இந்த ஆக்சசிபிலிட்டி அதை சார்ந்த ஒரு விஷயம் வந்துருச்சு. அதாவது மூவிஸ் நோட்டிஃபை நார்ம்ஸ் டு மேக் மூவிஸ் ஆக்சசிபிள் டு டிசேபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா the Delhi High Court has given center time till July 15 to notify the guidelines for making films accessible to person with hearing and visual disabilities அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூவிஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மூவிஸ் எல்லாமே ஹியரிங் அண்ட் விஷுவல் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நபர்களுக்கும் ஆக்சசிபிளாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை இந்தியாவில் பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ், ஒரு வரைவு வழிமுறைகள் அப்படிங்கிறத தயாரித்து வச்சிருக்காங்க. டிராஃப்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது ரெடியா இருக்கு. அந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத ஜூலை 15க்கு முன்னாடியே அமல்படுத்தணும் அப்படிங்கிறதா டெல்லி உயர்நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பா இருந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு லீகல் ரைட்டா இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது ஜூலை 15க்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியா இருக்கணும். அது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியரிங் அண்ட் விஷுவல் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த ஒரு கைட்லைன்ஸ் இந்த ஒரு விஷயத்தை மூவிஸ் எல்லாம் அவங்களுக்கும் ஆக்சசிபிளா இருக்கிற அளவுக்கு பண்ணிருக்கணும். இதை ஜூலை 15க்கு முன்னாடி பண்ணிருக்கணும். அண்ட் தென் என்ன பண்ணிருக்காங்க, இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே மேண்டட்டரியா எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு செட் ஆஃப் கொஞ்சம் டைம் பீரியட் அந்த ஒரு கைட்லைன்ஸ் இப்போ புதுசா மூவிஸ் எல்லாம் விஷுவல் அண்ட் ஹியரிங் டிசேபிள்டு பீப்புள்ஸ்க்கு ஆக்சசிபிளா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரெடி பண்றதுக்கு ஒரு சில டைம் தேவைப்படும், இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது மேண்டட்டரி, கட்டாயம் எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அது கட்டாயம் எல்லாரும் ஃபாலோ பண்றதுக்கு தேவையான விஷயங்களை பண்றதுக்கு ஒரு சில டைமை கொடுங்க அப்படிங்கறத டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு லீகல் ரைட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸோ இந்த 2 ஆர்டிகல்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. வேறு எதுவும் பெருசாக நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை, சரிங்களா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.